ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே 2 நிமிட இறை செய்தியை கேட்க உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். இந்த நாளிலும் கூட ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து உங்களோடு கூட ஆண்டவர் பேச விரும்புகிறார். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து இந்த வசனத்திலே சொல்லுகிறார், பயப்படாதே ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே வார்த்தையை தான் இந்த காலவழியில் உங்களுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார். மகனே, நீ பயப்படாதே, மகளே, நீ பயப்படாதே. ஏன் பயப்படாதே? நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கேடகம் என்பது பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆயுதம். அதுபோலத்தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கேடகமாக இருந்து நம்மை பாதுகாக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் சத்துரு உங்களுக்கு விரோதமான ஆயுதங்களை எய்து கொண்டிருக்கிறானா? பல்வேறு பிரச்சனையா, போராட்டமா? பயப்படாதீங்க. அது உங்களை தொடாது, அது உங்களை மேற்கொள்ளாது. காரணம், ஆண்டவர் உங்களுக்கு கேடகமாக இருந்து உங்களை பாதுகாப்பார். அவரை தாண்டி தான் உங்கள்கிட்ட வரணும். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே மகனே, மகளே, நான் உனக்கு கேடகமாக இருந்து பாதுகாப்பேன் என்று இந்த வசனத்திலே சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பலன் ஒரு பக்கம் பாதுகாப்பு, ஒரு பக்கம் நன்மை, பலன், ஆசீர்வாதம். இந்த ரெண்டையும் ஆண்டவர் உங்களுக்கு தருவராக இருக்கிற பொழுது நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? ஆகவே ஆண்டவருடைய வார்த்தையை நம்புங்கள். இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்கள். கர்த்தாவே, எனக்கு நீர் கேடகமாக இருப்பதற்காய் ஸ்தோத்திரம், எனக்கு நீர் பலனாக இருப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நான் எதற்கும் பயப்பட மாட்டேன், நீர் என்னோடு இருந்து வழிநடத்தும் என்று இந்த நாளை ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆபிரகாமின் தேவனே, நீர் எங்களுக்கு கேடகமாய் இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நான் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின்படி இதை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்விலையும் நீர் கேடகமாக பலனாக இருந்து ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.